திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். எத்தனை சிலைகள் இன்று கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது? பாலவேல், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் விநாயகர் ஊர்வலம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முத்துப்பேட்டையை அடுத்த ஜாம்பவனோடை வடகாடு சிவன் கோவிலில் இருந்து இந்த விநாயகர் ஊர்வலம் தற்பொழுது தொடங்கி பைரவன் சோலை, ஜாம்பவனோடை தர்கா, மேலக்காடு, கோரையாற்றுப்பாலம் வழியாக முத்துப்பேட்டை ஆசாத் நகர் சென்று அங்கிருந்து பாமணி ஆற்றில் மொத்தம் 19 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை பாஜக மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் தொடங்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இந்த விநாயகர் ஊர்வலத்தில் கலந்திருக்காங்க. குறிப்பாக திருச்சி மண்டல ஐஜி தலைமையில சுமார் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த விநாயகர் ஊர்வலம் நடக்கும் அனைத்து பகுதிகளிலும் 200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிலையான கேமராக்களும் பொருத்தப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த ஆசாத் நகர், ஜாம்பவனோடை, அதேபோல வடகாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு விநாயகர் ஊர்வலம் செல்லும் பொழுது அங்கிருந்து புதிதாக விநாயகர் வரும்போது அங்கிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இணைந்து வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் அதிக அளவில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விநாயகர் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.